அப்படி செய்யறதன் மூலமாக உங்களது குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையை நீங்கள் மேம்படுத்தி உங்களது நிதி நிலைமை சற்று இறுக்கமாக டைட்டாக வாய்ப்புகள் இருக்கு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இறைவனுடைய பரிபூர்ண அருளால் அனைவரும் நலமாக இருப்பீங்க நம்புறேன். உங்க நலனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்க நலமாவே இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இருக்கு, என்னென்ன நம்ம செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம். மறக்காம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாட மனதில் அல்ல உள்ளவங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மனசார கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் தனது உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து உள்ளங்களுக்கும் வாழ்வில் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போலாம் வாங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் நாள் 2022 வருடங்க. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆடி மாதம் 22ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 10ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் அமர்ந்துள்ளார். மேலும் குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டுள்ளார். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு பண வரவுகள் திருப்திகரமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் இருந்தாலும் அதுக்கு ஏற்ப செலவுகளும் இருக்கும். எனவே நீங்கள் உங்களது செலவுகளை பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி சில பொருட்களை வாங்க முயற்சி பண்ணுவீங்க. அது ரொம்ப விலை உயர்ந்த காஸ்ட்லி பொருளாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி சில பொருட்களை நீங்கள் வாங்குறதுக்கு உங்கள் வாழ்க்கை துணையுடன் இன்றைய தினம் வெளியே செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அப்படி நீங்கள் வெளியில் சென்று அந்த விலை மதிப்பு மிக்க பொருட்களை வாங்கும் பொழுது உங்களது பட்ஜெட் கொஞ்சம் ஃபினான்சியல் பொசிஷன் கொஞ்சம் டைட்டாக வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினம் நண்பர்கள், உங்களது வாழ்க்கை துணைவர்கள் என யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியையும் நல்ல சௌகரியமான வாழ்க்கையும் இன்றைய தினம் உங்களுக்கு கொண்டு வர வாய்ப்புகள் இருக்குது. அத்தகைய சௌகரியமான வாழ்க்கையின் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு நாள் அன்னைக்கு அமையுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். இருந்தாலும் இன்றைய தினம் உங்களது அன்புக்குரியவரின் புன்னகை தான் உங்களது கஷ்டத்துக்கும் உங்களுடைய துயரத்துக்கும் நல்ல ஒரு அருமருந்தாக அமையும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. இன்றைய தினம் வருமானம் ஓரளவு பெருகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தொழிலில் இருக்கு. அதிலும் குறிப்பாக இசைக்கலைஞர்கள், சிற்ப கலைஞர்கள் போன்ற கலைஞர்களுக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாள் அமையுங்க. இன்றைய தினம் கலைஞர்களுக்கு உங்களுடைய முழு திறமையும் வெளிப்படுத்தி நல்ல ஆதாயங்களை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மன மகிழ்ச்சியில் இருக்கு. உங்களுக்கு தேவையான ஓய்வு நேரம் இன்னைக்கு தாராளமாக இன்னைக்கு கிடைக்குங்க. ஆனாலும் நீங்கள் நினைச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு செயல்படுத்த முடியாம கொஞ்சம் மன கஷ்டம், திருப்தி இல்லாத சூழ்நிலையில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இல்லற வாழ்க்கையில உண்மையான அன்பையும் நல்ல ஒரு அந்யோன்யத்தையும் இன்றைய தினம் உணரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு நீங்கள் அமைப்பெறுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுக்காக முயற்சி பண்ணலாம் அப்படின்னா, திருமணம் மற்றும் இதர சுபகாரியங்களுக்காக நீங்கள் தாராளமாக இப்போ முன்னேற்பாடு செய்யலாங்க. இன்றைய தினம் கட்டாயமாக நீங்கள் அதை செய்யலாம். இது ஆடி மாதங்கிறதுனால நீங்கள் அதை செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேணாம். தாலி கட்டுறதை தவிர, சுபமுகூர்த்தத்தை தவிர நீங்கள் எதை வேணால் இந்த ஆடி மாதத்தில் செய்யலாம். கல்யாணம் விரைவிலேயே உங்களுக்கு சுபகாரிய தேதிகள் முடிவடையக்கூடிய குறித்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதமே நீங்கள் முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளலாம். எந்த விதமான ஒரு இன்விடேஷன் அடிக்கிறது அல்லது ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு அல்லது உங்களை ரிலேஷன்ஸ்க்கு சர்க்குலேட் பண்ணுறது முதற்கொண்டு வேலைகளை நீங்கள் இன்றைய தினம் ஆரம்பிக்கலாங்க. அதனால் எந்த தவறும் கிடையாது. தாலி தான் கட்டக்கூடாது, அதாவது சுபமுகூர்த்தம் தான் அதில் செய்யக்கூடாது நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் அமைதி, ஒற்றுமை, மகிழ்ச்சி ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் அதிகமான நல்ல நன்மைகள் காத்திருக்கு. முக்கியமாக குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது மூலமாக உங்களது குடும்ப வாழ்க்கை இன்னும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. இன்றைய தினம் அலுவலக பணியிலும் அப்படி தான், யாரையுமே பகைச்சிக்க கூடாதுங்க. இன்றைய தினம் நீங்கள் அலுவலகம் போக வேண்டிய சூழ்நிலை இருந்ததுன்னா அப்படின்னா எல்லாரோடையும் இணக்கமாக நீங்கள் நடந்து கொள்வது அவசியம். அல்லது தேவையில்லாத பேச்சுக்களை இன்றைய தினம் குறைத்து கொண்டு யாரையும் ஏளனப்படுத்தாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியங்க. சக ஊழியர்கள் பகைமை இன்றைய தினம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாமல் தடுப்பது மிக மிக முக்கியங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சியான நல்ல ஒரு சூழ்நிலை உங்களது ஆஃபீஸில் இன்னைக்கு இருக்குது. இந்த மாதிரியான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக்க முயற்சி பண்ணுங்க நண்பர்களே. இன்றைய தினம் யாரையும் பகைத்து கொள்ளாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய இதை பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கன்ஃபியூடர் ராசி பலன் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே நமது கன்ஃபியூடர் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடித்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்.
இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒயிட் கலரும் சில்வர் கலரும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையுங்க. மேலும் நம்பர் 3 மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உறவினர்கள் வழியில கொஞ்சம் அனுசரித்து போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள் நல்ல ஒரு சாதகமான வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்குங்க. அதை பயன்படுத்திக்கலாம். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமாக இன்னைக்கு அமைப்பெறும். எனவே அலுவலக பணிகளிலும் உங்களுக்கு நிம்மதி பெறுவீங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலைகள், தேவையான உதவிகள் கிடைக்கப்பெறும். அதுவும் உங்களுக்கு எதிர்பாலின மக்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. நல்ல ஒரு சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு சாதகமா அவங்க மாத்தி தருவாங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி மற்றும் மகிழ்ச்சி, ஆனந்தம் பெறுவீங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு குழந்தைகளுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றத்தை கண்டு நீங்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. எனவே குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய ஆசைகள் மனதில் புதுசா உண்டாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் வாகன பயணங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமையுடன் செயல்படுறது நல்லதுங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் நம்ம இந்த வீடியோ பத்தின உங்களுக்கு பொன்னான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை தின ஹாஸ்பிட்டல் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.